Welcome to the club. வெல்கம் வெல்கம் ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காமெடி கிளப். ஸோ வாரம் நம்ம நிகழ்ச்சியில் வாரமான நகைச்சுவை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட பில்லர்ஸ் யாரு செபஸ்டியன்? வாரம் இந்த ரைமிங் வந்து பழைய காலத்துல இருந்து வருது இல்ல, முத்தண்ண சொல்லி கொடுத்தாரு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பே அந்த 3 நடுவர்கள் தான். அவங்க கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம். வெல்கம் ஜட்ஜஸ். அப்பா ஹெவி பர்ஃபார்மன்ஸா இருந்ததுல இன்னைக்கு. எல்லாமே ஹெவியா தான் இருக்காங்க. இருங்க என்ன ஹெவி? ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஒன்னு ஹெவின்றீங்க. இல்ல மூவ்மெண்ட் சார். ஓ அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றீங்களா? இந்த மூவ்மெண்ட்ஸ்க்குலாம் ஆயில்மெண்ட்ஸ் தான் தேய்க்கணும். சும்மா மைல்டா. ஓகே ரொம்ப ஹெவியா போடக்கூடாது, கொஞ்சம் மைல்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சிரிப்பு நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்மளுடைய இது காமெடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ன்றதுனால நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே பண்ணியே ஆகணும். ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, சின்ன கலைவாணர் நம்ம விவேக் வந்து நம்ம இழந்துட்டோம். ஒரு பெரிய ஜாம்பவான், காமெடி ஜாம்பவானை நம்ம இழந்துட்டோம். அவருக்கு இந்த காமெடி நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்தோம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தணும். எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆரோக்கியமாக எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ஃபிட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த ஒரு நல்ல மனிதர். கலை உலகத்துக்கே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானை இழந்து நிற்கிறோம். நீங்கள் வந்து அவரை மாதிரி ஒரு டைமிங் காமெடி சரி, ஒரு மனிதாபிமானம் சரி, எல்லா விதத்துலேயும் சரி அவர் வந்து பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு காமெடி சொல்ல வார்த்தையே வரல. விவேக் சார் இழந்திருக்கோம். ஸோ அவருக்கு நம்ம வந்து ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும். என்ன அவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, காமெடியில் அவர் வித்தியாசமாக க்ரியேட் பண்ண சமூக இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. நான் அவருடைய ஃபஸ்ட்டு படம், நானும் வையாபுரியும், எனக்கும் ஃபஸ்ட்டு படம், வையாபுரிக்கும் ஃபஸ்ட்டு படம். அப்போ நாங்கள் வந்து இளையராகவன்னு ஒரு படம் போகிறோம். அப்போ ஹீரோக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நானும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு படம்ன்றப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது விவேக் சார் அதில் ஒரு ஃப்ரெண்டு, நான் வையாபுரியில் ஃப்ரெண்டு. அதில் வந்து அந்த படத்தில் வந்து முதல்ல எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணது ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. அதாவது சாப்பாடு கூட போய் எச்சத்தட்டை எடுத்து அந்த மாதிரிலாம் கழுவிட்டு வா, எச்சத்தட்டில் சாப்பாடெலாம் போட்டாங்க. அதை வந்து இவருக்கு நாங்கள் கூட போய் சொல்லலை. இவரை பார்த்த உடனே நேரம் செம்ம கற்று ஆரம்பிச்சிட்டார். என்ன அவங்கெல்லாம் சாப்பாடுக்கு இல்லாமல் வந்துட்டாங்கன்னு நினச்சியா? என்ன அவங்களாம் ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லாமல் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சாப்பாடு போட ஒழுங்காக போட்டு இல்லாட்டி ஆய்வுன்னு செம்ம கத்தி அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஒழுங்கான சாப்பாடுலாம் வந்தது. அதே மாதிரி ஒரு சக ஆர்டிஸ்ட் எப்படின்னா, இப்போ
இன்னும் நீ இந்த டைலாக் நீ போடு, இதை சிரிப்பாங்க, இந்த டைலாக் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுப்பாங்க. இப்போ நிறையா பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு மட்டும்தான் பில்டப் வரணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணும். ஆனால் இவர் அப்படி பண்ண மாட்டார், எல்லாருக்குமே பிரித்து கொடுப்பாரு அந்த மாதிரி டைலாக். அவர் கூட நிறைய பண்ணியிருக்கேன் நான், ஒரு நிறைய படங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி யாருக்காக இருந்தாலும். சக நடிகர்களுக்கு சார் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நீ ஏன் என்னை வந்து பார்க்கல, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸாக எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அத்தனை பேருக்கும் உதவி செஞ்ச மனுஷன். யாரும் நம்ம எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு 2 வருஷமே 2020 சரி 2021 சரி நம்ம நிறைய நல்ல நல்ல கலைஞர்கள்லாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். கடவுள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருந்தது. பட் எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும், இப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து இவர் எப்பவும் ஃபோன் அடித்தாலும் எடுப்பார். என்ன சொல்லுப்பா, எதாவது பிரச்சனையா, அடுத்த வார்த்தை அதான் கேட்பார், நல்லா இருக்கியா, எதாவது பிரச்சனையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இப்படி கேட்குற ஒரு காமெடி நடிகரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. முத்துண்ணே நீங்கள்? அதான் இறப்பு வந்து எல்லார் வீட்லேயும் உண்டு தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குன்றதான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வருத்தப்படுறது. 59 வயசு, இன்னும் 4 நூற்றாண்டுக்கு நம்மளுடைய சேவையும் அவருடைய மனிதாபிமானம் அவங்களுக்கு தேவைப்பட்டதாக இருந்தது. ஆனால் என்ன சூழல், ஏன்னா எல்லா ஒரு பெரிய அறிவாளி, அரசியலை பற்றி நுண்ணறிவு, 1 மணி நேரம் பேசுவார், ஆன்மீகம் பேசுவார், பெரிய புத்தக புழு. அது மட்டும் இல்லை, கலைவாணருக்கு அடுத்து அவர் வந்து முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி கால்ஷீட்டை விட முதல்ல கலைவாணருடைய கால்ஷீட் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எப்படி கலைவாணர் இருந்தால், அதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர் வந்தாங்க. ஏன் இவருக்கு மட்டும் சின்ன கலைவாணன்றோம்னா, அந்த படங்களில் சொல்கிற விஷயம், ஆன்மீகத்தை கிண்டல் போனாலும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் அதை ரசிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்பேர் பாட்டில் ஓடாத அந்த எலுமிச்சம்பழத்தில் ஓடுனும் போது ஆன்மீகவாதி சிரிப்பாங்க. இப்படி யாருடைய மனதையும் அப்படி புண்படுத்திடாமல் அப்படி இலகுவாக கொண்டு வர நகைச்சுவையாளர் தான் இன்ன வரைக்கும். இன்றைக்கி ஒரு வாரமாக 10 நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவர் தான் ஆக்கிரமிச்சிருக்காருன்னா, அவர் செஞ்சு வந்த படங்கள் சேவை விட சமூக சேவை. நான் ஏர்போர்ட்டில் சொல்லும்போது கூட ஒரு கல்லூரியில் கூப்பிட்றாங்க, 6 lakhs வரைக்கும்லாம் இல்லை முத்து, மரணரை சொல்லுங்கள், நான் அண்ணன் இலவசமாக வரேன், சும்மா வரேன் பாருங்கள், கமர்ஷியலாக இல்லாமல் எனக்கு ரூபா முக்கியம் இல்லை. ஐயா வந்து அத்தனை பேர் இருக்கும்போது என்னைய மாளிகைக்கு கூப்பிட்டு, விவேக்கு உங்களால் தான் இந்த பணியை செய்ய முடியும், 1 கோடி மரம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. என் வாழ்நாளில் அந்த 1 கோடி மரத்தை நட்டாகணும் அப்படின்றதுல ரொம்ப வீரியமாக போய்கிட்டு இருந்தார். இப்போ 36 லட்சம் மரம் வரைக்கும் வச்சுட்டார். இன்னும் நம்மளுக்கு அவருடைய இருந்திருந்தாருன்னா அந்த 1 கோடியும் கவர் பண்ணி அவர் பார்க்குற இளைஞர்களும் அதை வச்சுருப்பாங்க. எல்லா மரத்துக்கு இத்தனை ஆக்சிஜனை கொடுத்தவர் கடவுள் அவருக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுக்கலன்றதான் நம்மளுக்கு ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். பெரிய அறிவாளி, சினிமாவில் ஆழ்ந்த படிப்பாளர். அப்படியாப்பட்ட அவருடைய அறிவு நம்மளுக்கு இன்னும் செலவழிக்க வேண்டி இருந்தது. அதுக்குள்ள இப்படி போயிட்டுன்றதான் இன்றைக்கி எல்லாருடைய வருத்தம். அதனால் அவருக்கு நம்ம செய்கிற முழு ஆத்மா என்னன்னா, நம்ம கொஞ்சமாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நம்ம வளர்க்க முடியாதவங்க, வீட்டில் மரம் வைக்கிற இடம் இல்லாதவங்க, அதை பற்றி பெருமையாக சொல்லி வளர்க்க தூண்டுறது அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஆன்மாவாக இருக்கும். அவங்க மீண்டும் அமைதி திரும்பணும், அதற்கு இறைவன் அந்த குடும்பத்திற்கு அருள் புரியன்னு கேட்டு, கூட இருந்த செல்முருகன், அவரை பற்றி யாரும் மீடியாவில் பேசலை, அவர் தான் எல்லா வகையிலும் கூட இருந்தவர், அவருக்கும் மனம் அமைதி பெறட்டும். அவரை பற்றி வெறும் ஆக்டிங் மட்டும் இல்லைல்ல, நம்ம ஒரு நல்ல மனிதர், அதுவும் இல்லாமல் என்விரான்மெண்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, அரசியல் பேசியிருக்காரு, யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இது வந்து இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எல்லாம் தமிழர்களுக்குமே பெரிய இழப்பு தான். எல்லாருக்குமே ஒரு தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்குமே வந்து பெரிய இழப்பு தான். நம்மளால் இப்போ என்ன செய்ய முடியும்னா, அவர் நிறைய கனவுகள் விட்டுட்டு போயிருக்காரு. அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கனவுகளை நிறைவேற்றணும். அது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கான ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது தான் அவரோட ஆசை. சார், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை அந்த கனவுகளை நிறைவேற்றுறோம்ன்றது எங்களோட ப்ராமிஸ். வி மிஸ் யூ விவேக் சார். அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பெரிய இழப்பு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வெளியில் பேசினாலும் நம்மளுக்கு தெரியும் அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. ஸோ ஆண்டவனை வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் தரணும். அதை மீறி அவங்க வந்து அவங்க பிள்ளைகள் அவரோட கனவுகளை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட ஆசை. ஓகே, நம்ம எவ்வளோ பேசினாலும் அதோட இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தமிழ் சினிமாவுக்கு. சேதனை சொன்ன மாதிரி அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு பலக்குரல் கலைஞராக தான் அறிமுகமானார். அப்புறம் தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணார். வேலையை விட்டுட்டு பாலச்சந்தர்கிட்ட போயிட்டு சார்கிட்ட போயிட்டு சினிமாவில் நடித்தார். அதை தாண்டி சட்டமும் படிச்சிருக்காரு. பார்ட் டைமில் வந்து சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி புத்தக புழு, அவர் படிப்பாளி, மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாளனை நம்ம இழந்துட்டோம். அதனால் அவருக்கு செய்கிற மரியாதை தாண்டி அவர் என்னென்ன மக்களை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணுன்றது அவரோட ஆசை. அந்த பணியை தான் நம்ம காமெடி கிளப் செய்ய போகிறோம். ஸோ அவரோட ஆசையோடு நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்குவோம். பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே அவருக்கு மரியாதை செஞ்சதுக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நன்றி.
ஜட்ஜஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து விவேக் சாரை பத்தி பேசினா இந்த நாளே பத்தாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ விஷயம் இருக்கு அவரை பத்தி. அவரோட நகைச்சுவை திறமை பத்தி ஆகட்டும் சரி, அவரோட கலை சேவையாகட்டும் சரி, மக்களுக்காக அவர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக பண்ண விஷயங்கள் ஆகட்டும் சரி, எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ நம்ம அப்பப்போ அதை பற்றியும் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அவரை மாதிரியே லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரணும், நகைச்சுவை அப்படின்ற ஒரு ஏணியை பிடிச்சிட்டு மேலே லைஃப்பில் வரணும்னு ஆசைப்படுற பல பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா பல விவேக் சார் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் இந்த ஷோவுக்கு ரொம்ப முக்கியம் 3 பேருமே. ஸோ ஆஸ் அ ஜட்ஜஸாக இந்த ஷோவோட பில்லர்ஸாக இந்த ஷோவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் டேக் யூர் சீட். காமெடி கிளப்பில் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸும் நிறைய வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, ஜட்ஜஸ்க்கு இல்லை, எல்லாருக்குமே ஃபேவரட்டான கெஸ்ட்டு தான். இப்போ சமீப காலமாக வந்து பல கெட்டப் போட்டுன்னு வராங்க. ஆமாம், கடைசியாக மருத்துவராக வந்து நிறைய பேர் சாவடிச்சாங்க. ஆமாம், இப்போ எந்த கெட்டப்பில் வர போகிறாங்க தெரியல. கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அன்னபாரதி. ஏமா ஹலோ போலீஸ் ஸ்டேஷா? பிரீத்தி ஏதாவது உன்ட்ட ஏதாவது சேட்டை பண்ணானா? ஏன்டல எப்பா என்ன சிங்கன் பாட்டு போட்டு ஈமு கோழியை உள்ள விட்டுருக்கீங்க? பார்த்தோன்னே கெத்தெல்லாம் போயிடுச்சுங்க. ஈமு கோழியா? என்னை பார்த்தா சிரிப்பு போலீஸ் நினைக்கிறீங்களா? ஆ. சீரியஸான போலீஸ், சதச்சிருவேன். பாவம் மகி நல்லா இருந்த வழியா. ஆனா ஜோக் சொன்னா கூட பிடிச்சிருக்காதுமா. இந்த மாதிரியே பேர், இந்த மாதிரி காமெடியா பேர். சேம் பாப்பி ஏய் சேம். பாத்து இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ரோல் வேற, சோ கொஞ்சம் கவனமாவே பேசலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அன்னபாரதிய? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரீத்தி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜபா ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, முட்டிக்கு முட்டி. அந்த பையனே பாவம் செட் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு முட்டியே இல்லையேம்மா. ஒரு சின்ன திரை விஜய் சாந்தியை பார்த்து நீங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு வருத்தப்படுவீங்க. போட்டுடு போட்டுடு, என்ன போட்டுடு, என்ன போட்டுடு. போலீஸர்ல ஒரு போலீஸார் வச்சு பண்ணப்படாது. இல்லம்மா அது நல்லா பண்ணிருப்பாங்க, அதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். சரி ஓகே. உனக்கு மெயில் கன்ஃபார்ம். ஜெயில் மெயில் அது என்னம்மா அர்த்தம்? என்ன அவருக்கு ஜெயிலா உங்களுக்கு பெயிலா? என்ன இங்க இருக்க பண்ண சேதனன் ஜோக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் ஆரம்பிச்சோன்னா எவனுக்கு நிக்க முடியாது. தெரிக்க விடுறோம் பிரீத்தி. தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஐயோ நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி, அன்னபாரதிடா. இதுக்கெல்லாம் கை தட்டணும் நீங்க எல்லாம். முன்சாமியா? ஆமா ஆரிச்சாமி ஆம்பளை பேர் பொம்பளைக்கு எப்படிமா? முத்து சார், ஆ. இன்னைக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்கவுண்டர் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வர்றா தட்டுங்க பாப்லா சார். இல்லாட்டி உங்க மேல என்கவுண்டர் போட்டு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடமை, கண்ணியம், தட்டுப்பாடு, சாரி கட்டுப்பாடு. தட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என்ன தட்டிட்டே இருங்க. ஏன் டயலாக்ல இவ்வளவு தட்டுப்பாடு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு நாட்டுல ஏகப்பட்ட கொலை ரேப் கேசஸ் தாங்க முடியல. பாத்துட்டு தானே இருக்கீங்க இன்னைக்கு நாட்டுல. ஆமா. வெளிய பார்த்தா டீசென்ட்டா டிடர்ஜென்ட்டா இருக்கான், பட் உள்ள போனா பூரா பிக்காளி பயலா இருக்கான். செபாஸ்டின் சார் யார்? நான் இல்லல கோச் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல கோச். வெளிய பார்த்தா அப்படின்னு சிரிக்கிறாங்க, ஆனா உள்ள பார்த்தா பூரா பிராடு. பிரீத்தி கோச்சுக்கிறதம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்காக நீங்க தட்டணும். அம்மா அம்மா நீ ஒரு தட்டு ஒன்று வாங்கிக்கோமா. இது வரைக்கும் சொன்னது 3 ஜோக்கு, கை தட்டுங்கன்னு சொன்னது 13 தடவை. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. நம்ம பாருங்க என்னென்ன பேசுது. சரி சார், நான் முத்து சாருக்கு தான் என்கவுண்டர் இருக்கேன், உங்களுக்கு என்கவுண்டர் நான் சொல்லவே இல்லை. நீங்க நடந்திருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அதனால நீங்க கரெக்டா இருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே. ஆமா, ஏன்னா என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க. இன்னைக்கு ஆமா மாஸ்க் போடல. இன்னைக்கு நாட்டுல நான் ஏற்கனவே சொன்னேன், கொலை அதிகமா இருக்கு. கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு திருடனை பிடிக்க முடியுதா மகேஸ்வரி மேடம்? அது இருந்தாலும் ஒரு லேடி போலீஸ், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு திருடனை பிடிச்சி நான் உள்ள உட்கார வச்சிருக்கிறேன். பசிக்குது மேடம் அப்படின்னா நான் ரொம்ப பிஞ்சு மனசு. வெளியே தான் பாக்கிறதுக்கு இவ்வளவு வெறப்பா இருந்து சட்டை முறப்பா இருந்துச்சுனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பிஞ்சு மனசு இருக்கு. சரி திருடன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா. கேளுடா, நீ தானே போன ஜோக்குக்கு சிரிக்காதவன், உன்னை நான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன். இந்த ஜோக்கும் அதே மாதிரி தான் இல்ல, அந்த திருடனுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து உள்ள ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
திடீர்னு பார்த்தா ஆளை காணும். என்னன்னு பார்த்தா பின்வாசல் வழியா பாஞ்சு குதிச்சுட்டு போயிருக்காங்க. ஐயோ விடுவேனா நானு? 2 நாள் கழிச்சு திரும்பி வரட்டி போய் அந்த திருட்டை நான் பிடிச்சேன். எப்பேற்பட்ட திருட்டு கேசஸ்லாம் நான் பிடிச்சிருக்கேன் தெரியுமா? அப்பயும் சாப்பாடு வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுத்தேன். சரி ஓகே. ஏன்னா நான் பிஞ்சு மனசுன்னு நான் சொல்லிட்டேன்ல. இப்போ மதுரை முத்து அப்புறம் கேட்பாப்ல வெள்ளரிக்கா பிஞ்சா அந்த பிஞ்சான்னு கேட்பாப்ல. இல்ல அப்ப எங்களுக்குலாம் என்ன நஞ்சு மனசாண்டுவாரு. இப்போ கொஞ்சம் திருந்தி நல்ல ஜோக் மாட்டிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. மகேஷன் அனபாத். ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இங்க யாரு பொண்ணு தெரியல. பொண்ணுன்னு சொல்லு, இங்க கைய காட்டுற. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? பாக்குறியா? பாக்குறியா? தட்டுங்கயா. ஐயோ சாமி, நான் ஒரு பஞ்ச் டயலாக் போடும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஜோக் இல்ல, அதனால இதுக்காக நீங்க தட்டி இருக்கணும். இப்போ ஆடியன்ஸ் என்ன செய்ய போறாங்கன்னா, அவன் 500 ரூபா நம்மளுக்கு கொடுத்துட்டு கிளம்ப போறான். ஏப்பா இப்படி இடத்துல எங்களை கூப்பிடா ஐயா. ஏற்கனவே உங்க ஜோக்கு கேட்குற ஒரு கொடுமை, இதுல கைதட்டுன்னு வேற. அப்படி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்ட சொன்னீங்களா? அதுல என்ன காமெடி இருந்தது? என்ன பஞ்ச் சொல்றீங்களா? இது பஞ்ச் சொல்லும்போது கை தட்டணும்னு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க காமெடி சொன்னா தானே கை தட்டுவாங்க. அதெல்லாம் தட்டுவாங்க சார். சரி ஓகே. அதெல்லாம் தட்ட முடியாது. தட்டுவாங்க, இல்லாட்டி நான் வந்து உங்களை தட்டுவேன். டிஜே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த சொல்றேன். உடனுக்குடனே கைதட்டு அடுத்த ஜோக்கு போவாங்க. உங்களுக்கு வேமா முடியும் சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு போலாம். முத்து சார், நோட்ல ரூபா நோட்ல யார் போட்டோ இருக்கும்? காந்தி போட்டோ இருக்கும். காந்தி தாத்தா போட்டோ தானே இருக்கும். கலர் நோட் அடிச்ச பையன் ஒருத்த மாட்டிக்கிட்டான். பெரிய கோமுட்டி போயில இருக்க. சிலபஸ் ஆரம்பிச்சுக்குள்ள நீ பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்க. அதான் அவங்க சீக்கிரமா போகணும்னு கை தட்டுறாங்க. இல்ல அவன் ரொம்ப வேகமா போன் முடி விட்டான். ஹலோ முத்து சார், பட் அவன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூபா நோட்ல எந்த போட்டோடா இருக்கும்? யார் போட்டோ இருக்கும்? காந்தி தாத்தா போட்டோ இருக்கும். பட் இவன் எப்படி மாட்டிக்கிட்டான் தெரியுமா? சென்டிமெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு காந்தி தாத்தா போட்டோவை தூக்கிட்டு இவன் தாத்தாவை போட்டோ போட்டிருக்காங்க. மாட்டாம என்னங்க பண்ணுவான்? பத்தியா நாளா எப்படி சிரிச்சேன்? இன்னொரு தெய்வீக பக்திமான், பக்தி புழு, ஐயோ பக்தி நெலு. நெலுவா? நெலு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இல்ல புழுன்னு போட்டுருச்சு. அடுத்து கிடைக்கல ரைமிங்ல. நெலு நெலுவா? என்கவுண்டர். முத்து சார் நோட் பண்ணிக்கோங்க. நடிப்பு நமச்சல் வாங்கலாதான். ஏமா என்கவுண்டர் உங்களுக்கு துப்பாக்கி காமி இருக்குது. பிரச்சனை நீங்களேன் கண்ணை எடுத்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். துப்பாக்கி எடுத்து சொல்லுவாங்க, நீ இது கண்ணு எடுத்து சொல்ற. இது ஒரு மைல்டான காமெடி தான். முட்டியல நெலு 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 நெலு. ஒரு பக்தி புழு, ஒரு பக்தி நெலு, ஒரு பக்தி நாடா புழு, ஒரு பக்தி கொக்கி புழு. கொக்கி புழு எனக்கு அதுக்கு கொரோனாவே பரவாயில்ல போல. சார் பக்தி புழுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு நீங்க கேட்கணும். சேது சார், பக்தி புழு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ரூபா நோட்ல ஒவ்வொரு ரூபா நோட்டு கள்ள நோட் அடிக்கும் போது பூரா புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் கை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. அதெல்லாம் தட்டுவாங்க. வரும்போது பிரஸ்ஸா வந்தாரு. மனநோயாளி ஆக்கிட்டேமா. தள்ளி உட்காருமா. இல்ல இல்ல தள்ளி சார், நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்கு முத்து சார். பயப்படக்கூடாதுப்பா. தைரியமா இருக்கணும். அந்த பூச்சாண்டி கணக்குல பயம். எது கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கல முடிச்சு மாட்டீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு தான். சரி யூஸ் பண்ணிக்க. கையை எடுத்துட்டீங்களா சார்? எடுத்து இப்ப கன் எடுத்து நேரா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி நேரா கரெக்ட்டா சுடுங்க. அம்மா நீ சுடதான் வந்தியா இல்ல காமெடி பண்ணதான் வந்தியா? ஆன்சர். ஆனா சேது சார், நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல ஒருத்தன் கொசுவுக்கு கோமணம் கட்டினானா பரமக்குடியில ஒருத்தன் பண்ணிக்கு பாவாடை கட்டினா மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாய்க்கு தெரியாதுல நல்லது கெட்டது, ஆனா பசுக்கு தெரியும்னா பண்ணி கூட பழக கூடாதுன்னு. அப்படியா? அவ்வளவுதான். நம்ம இது கூட பழகல. அட பாவிங்களா, இப்ப யார நாயின்றீங்க பண்ணின்றீங்க? அதெல்லாம் எனக்கு இல்ல. அந்த பிள்ளை காமெடி போயிட்டே இருந்துச்சு, பட்டக்குன்னு பழமொழி தவிர்ச்சு. நான் இவ்வளவு தூரம் வேட்டியில கண்ணு கருத்துமா இருந்தாலும் வேட்டிலையா? வேட்டியில சாரி டியூட்டி அம்மா. சரி வேட்டியில போயிட்டேன். சரி சரி, இவ்வளவு தூரம் நான் டியூட்டில கண்ணு கருத்துமா இருந்தாலும் எனக்கே ஒருத்த டவுசர் வாங்கி கொடுத்துட்டான். சாரி டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் நான் விடுவேனா? நான் ரொம்ப முதல்ல சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இங்க டீசல் மின்சாரம் தட்டுப்பாடு. எவ்வளவு தூரம் நான் டீசென்ட்டா இருக்கேன் தெரியுமா? ஆமா, ஒரு நிமிஷம். உன் ஜோக்குல நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவேன். டீசல் மின்சாரம் தட்டுப்பாடு இடையில ஒண்ணு சொன்னேன், யாராவது கண்டுக்கிட்டீங்களா? இந்த ஜோக்குக்காக அவளை போட்டு எவ்வளவு ஆக்கப்பூர்வமான சிந்தனை தெரியுமா அது? ஆனா அவங்க ஒரு பர்టిక్యులர் ஏரியால மட்டும் திருட்டு கேசஸ் அதிகமா நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஏரியாக்கு நான் தான் கார் எடுத்துட்டு வீட்டு போனேன். அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால அதிகமா திருட்டு நடக்குது, சோ கண்டிப்பா ஏதாவது சிசிடிவி கேமரா வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சரியம்!
என்னன்னு கேளுங்க. சிசிடிவி கேமரா நாங்க காமெடி சொல்லி மகேஸ்வரியே எத்தனை எபிசோட் வந்திருக்கீங்க மேடம்? காமெடியில ஜீரோவா இருந்தால ஒரு ஆள் இன்னைக்கு 80 மார்க் வாங்க வச்சிருக்க. நீ சொல்ல வேண்டிய கவுண்டர் முன்னாடியே சொல்லிருச்சேன். சரி, அப்ப எத்தனை இடத்துல நீ இது சொல்லியிருப்ப நீ? ஏங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் திருட்டு நடக்கு உனக்கு எப்படிடா தெரியும்? திருட்டு பயல நான் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாம் மேடம் இந்த பேப்பர் நியூஸ்காரன் தான் காரணம் மேடம் அப்படின்னா. பேப்பர் நியூஸ்காரன் எப்படிடா காரணம் அப்படின்னு கேட்டா பேப்பர்ல தானே போடுவாங்க இந்த ஏரியாவில் இன்று பவர் கட். அதை வச்சுதான் மேடம் நான் ஜூம் பண்ணி அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிறானே. பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. முடியல, பயமா இருக்கு. இதுக்காகவே நான் சிரிக்க மாட்டேன். எது இருந்தாலும் சார் எனக்கு இந்த சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. சுத்தி வளை கேட்டி கடப்பாறை வளைங்க. ஒருத்த அவ வீட்ல சொந்த வீட்ல திருடி இருக்கான்டா. டேய் என்னடா சொந்த வீட்ல ஏன்டா திருட? நான் ஃபேமிலி திருட மேடம், அதனாலதான் ஸ்டச் விட்டு போயிட கூடாதுன்னு திருடுனேன் அப்படிங்க. ஏதாவது சொல்லுங்க முத்து சார். ஏதாவது இந்த சொல்லுங்க. ஜோக்க சொல்லி கொடுத்தது அதாவது நீ ஒரு ஜோக்கு சொல்ல எனக்கு 40 ஜோக்கு மறந்துகிட்டு இருப்பான். இது பரவாயில்ல. ஏமா கள்ளச்சாய் ஒரு திருடிக்க அது பரவாயில்ல, அவன் வீட்டுல அது பரவாயில்ல, கைய பிடிச்சா அது பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல, ஆக்ஷன் ஆகி 80 பேர் செத்துட்டாங்க அது பரவாயில்ல, பண்ணா அதுவும் பரவாயில்ல. என்ன ஒரு அநியாயமான ஜோக்கா இருக்கு. இது பரவாயில்லங்க, விட்டு தள்ளுங்க. நியூசன்ஸ் கேசஸ் இன்னைக்கு எவ்வளவு வருது தெரியுமா? ரோட்ல போய் நிக்க முடியலங்க இன்னைக்கெல்லாம் பொது ஜனங்கள். பைக் எடுத்து டுரு டுரு டுருன்னு வேகமா வந்தான். நான் நிறுத்து 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 லைட் இல்ல அப்படின்னு. அவன் சொல்றான் விலகு 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 பிரேக் இல்ல அப்படிங்கிறாங்க. பாரு அவன் கூட காமெடி பண்ணிருக்கான். என்ன எண்ணிக்கை குறைய தம்பி, முன்னாடி 8 பேர் தட்டினீங்க, எபிசோட் முடியும் போது 2 பேர். ஏங்க 2 வீலர் மட்டும் தான் நிப்பாட்டணும்னு போட்டிருக்கு. ஹலோ தம்பி 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 எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல அவன் பாக்குறேன் 100 நாள் வேலைக்கு போயிருக்காம்டா. அடா பேர் சொன்னேலடா, வேணா அண்ணன் பாரதி வரும்னு சொன்னேலடா அப்படின்னு அவங்க சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தான் வர சொல்லியிருக்கான். அவன் அண்ணன் பாரதி வராது நினைச்சு வந்தவன் பாவம். நான் சொல்ற ஜோக்குக்கு தட்டுறீங்களா அவர் சொல்றது கவுண்டருக்கு தட்டுறீங்களாடா? பிரீத்தி அந்த விலங்கு எங்க வச்சிருக்கேன்? ஆமா அது விலங்கு மேய விட்டுருச்சு வெளியே காட்டுக்குள்ள. அரே பின்றாங்க வேறு ஃபினிஷிங் முடிச்சிட்டாங்க, அவங்களே முடிச்சிட்டாங்க. அடுத்து களமிறங்க போறவங்கள பத்தி சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு காம்போ அண்ட் ஜட்ஜஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி 3 பேரோ அதே மாதிரி வர போறதும் 3 பேர் தான். 3 பேர் தானா? எஸ், அதே மாதிரி 2 boys 1 girl. சனா and வன்னியரசு. எஸ், and மிஸ்ஸஸ் பிரியங்கா ரோபோ சங்கர் தான். வெல்கம் வெல்கம். பை த பை நான் தான் கேடி லாயர் கிருஷ்ணமூர்த்தி. நானே தான் சொன்னேன் என்னை பற்றி. கேடின்றது இனிஷியலு, லாயர்ன்றது நான் செய்கிற வேலை, கிருஷ்ணமூர்த்தின்றது என்னோட பேர். நான் சாதாரண லாயர் கிடையாது. நான்லாம் நினச்சா ஹைகோர்ட்லேயே வாதாடுவேன், ஆலமரத்துக்கே சூதாடுவேன். வைக்கலாம் கொஞ்சம் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம். அப்படி அப்பேற்பட்ட லாயர் நான். சேதண்ணா உங்கள் மேலே கேஸ் எதுவும் பாயுதா? கவலைப்படாதீங்க, நான் வாங்கி தரேன் வாய்தா. என்னப்பா இது வினோதமா இருக்கு, ஆள் பார்த்தா கை தட்டுற மாதிரி. முத்தண்ணா கவலைப்படாதீங்க, உலகத்திலேயே 2 தொழில் தான் புனிதமான தொழில். ஒன்னு டாக்டரு, இன்னொன்னு வக்கீல். ஏன்னா அவங்க கிட்ட உண்மையை மறைக்கவே கூடாது. இந்த காமெடிக்கெல்லாம் நீங்க மறைக்கவே கூடாது. சரி, அப்பேற்பட்ட லாயர் நான் சாதாரண லாயர் கிடையாது. நான்லாம் ஆஜரானாலே வாபஸ் வாங்கிடும் கேஸ். அதனால எதிர்கட்சிக்காரனுக்கு தான் லாஸ். ஆரம்பிக்கணும் விட்டுக்கிட்டு ஆடியன்ஸ் ஆயிடுவாங்க லூசு. அப்பேற்பட்ட லாயர் நானே வந்துட்டேன். இன்னும் இந்த ஜட்ஜை வேற காணோம், எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஐயா சர்ச்சி ஃபாதர் வந்துறாரு. வாங்க ஜெர்மனி தேசத்து செம்மறியாடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. குட் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. குட் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. சார் எதுக்கு சார் இத்தனை முறை? நான் 3 நாள் கோர்ட்டுக்கு வரல. 3 நாள் சொல்ல வேண்டிய குட் மார்னிங் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு. சார் என்ன சார் இதெல்லாம்? நீங்க என்னதான் நாட்டாமிக்கு பழக்கம் மாத்தாலும் கையில எதுக்கு சார் வெத்தலை போட்டியோட? பழக்கம் விடல. எனக்கு இன்னும் சரியா படல. ஓப்பனிங்ல ஒண்ணு கைத்தட்டல வரல. என்ன சொல்லு சார். இன்னைக்கு பார்க்க போற கேஸ் வந்து மிகப்பெரிய கேஸ் சார். அவங்க சாதாரண ஆளு கிடையாது சார். சரி, மிகப்பெரிய ஆளு சார். பிட் பாக்கெட் அடித்துல அவ புலி, அவ மோதனானா பாதி பேர் பலி. அப்பேற்பட்ட ஆளு சார். அவ அடிக்கிறது அக்கல்லையும் பிடிக்கிறத பக்கல் வச்சுட்டு போயினே இருப்பா சார். யார் அவ்வளவு பெரிய ஆளா அவன்? ஆமா சார், அவ சாதாரண ஆளு இல்ல,
பிட் பாக்கெட் பிரியா இப்போ வருவா பாருங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். யோ ஏற்கனவே அவங்க சைலன்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க. என்ன சார் நீங்க? ஐயா இங்க என்ன தெருக்கு ஏமா நல்ல புள்ள இங்க கோட்டே ஆடி போய் கிடக்கு, உனக்குன்னு ஆட்ட வேண்டி கிடக்கு. யோ வக்கீல இன்னும் ரொம்ப ஓவரா கூவினுக்குற மன ரொம்ப கூன நெஞ்சில இருக்கிற மஞ்ச சத்தம் எடுத்துருவேன். கணம் கோட்டார் அவர்களே, அவங்களுக்கு லெமன் சோறு வேணுமா? அதை இங்க பதிவு பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல கணம் கோட்டாரவளே கரெக்டா இருக்கு. கணம் கோட்டார் அவர்களே, கணம் குற்றவாளி அவர்களே. ஓ யார் யாரு? இவர் தான் நம்ம ஜட்ஜி. ஐயா வணக்கங்க ஐயா. எப்ப அவருக்கு என்ன விக்கு இல்லாம செம்மறியாட்டு தோலை கட்டி விட்டுருக்கீங்க? நம்ம ப்ராப்பர்ட்டில எதுவுமே மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க ஐயா. ஐயா ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாங்க பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நல்ல மார்க்கை போட்டு அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பி விட்ருங்க. நீங்க அருமையா பண்ணீங்க. அந்த என்ட்ரி கொடுக்கும்போது அவ்வளவு அழகா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்க இந்த டீம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் போவீங்க சார். சான்ஸ் இல்ல சாருக்கு. இந்த ஸ்டாண்ட் அப் நீங்க இந்த காமெடி கிளப் கோர்ட்டோட ஜட்ஜி சார், அந்த ஜட்ஜி கிடையாது. அந்த ஜட்ஜி இல்ல. ஆமா, நீங்க யார் தெரியுமா? நானா யாரு? ஜட்ஜி தானே. அவங்க தான் நம்ம ஜட்ஜி. ஐயா ஞாபகம் இருக்கட்டும். ஏமா நீ அங்கெல்லாம் நீ பேசக்கூடாது, குற்றவாளி வந்து பேசு வா. யோ கூண்டு பத்திரம் என்னயா கூடைய கவுத்தி வச்சுட்டு கூண்டுன்ற? ஏமா உன் சைஸுக்கு இந்த கூண்டு இல்ல, கொரில்லா குண்டே வச்சால சின்னதா வக்கீல் வந்து உட்காரு, வா நில்லு. சைலன்ஸ் சைலன்ஸ். பெரிய சிவாஜி இவங்க அப்படி நவரசத்தை பிடிக்கிறாங்க. எங்கயா அது பிடிக்கிறாங்களே பாக்கல. சூப்பு காமெடியா? சார் என்ன பண்றீங்க? காமெடி வச்சிருக்கேன் போல அவனும். சார் என்ன பண்றீங்க? யாரிடம் கேட்கிறாய் வரி வட்டி? என் குல பெண்களுக்கு மஞ்சள் சார் 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 என்னாச்சு சார் உங்களுக்கு? என்னாச்சு? நவரசத்துல 2 ரசத்தை வாங்கி குடிச்சனா இவ்வளவு நடிப்பு வருது. அது ரசம் இல்ல, அவ கையில இந்த விஷம். அவ இதுக்கு முன்னாடி கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? போய் உட்காருங்க சார். வக்கீலே நான் கூண்டுக்கு போறதா இல்ல வீட்டுக்கு போறதா? அம்மா கூண்டுக்கு வாமா முதல்ல. ரசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சமரசம் ஆயிக்குங்க. யுவர் ஆனர் விசாரணையை தொடங்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிங்க. முதல்ல நான் சத்தியத்தை வாங்கிக்கிறேன். நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. நாங்கள் செய்வதெல்லாம் காமெடி, காமெடியை தவிர வேறொன்றும் இல்லை. நாளை போய் சொல்ல மாட்டேன். ஏம்மா நீ ஏன் நம்பலாம், அவங்க எப்படிமா நம்புவாங்க? சொல்லு. நான் சொல்வதெல்லாம் காமெடி, காமெடியை தவிர வேறொன்றும் இல்லை. காமெடியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னு தலையெழுத்து. என்ன பண்றது? சூப்பர் சார். விசாரணை தொடங்கலாமா சார்? ஆரம்பிங்க. சரி மிஸ்டர் பிரியங்கா, பிட் பாக்கெட் பிரியங்கா, எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தீங்க? அது ஒரு மிகப்பெரிய கதை. வானா டியூரேஷன் கட் பண்ணிக்க, டக்குன்னு சொல்லு. நான் பிறந்தப்ப 5 வயசா இருந்தேன். ஓ 5 வயசு வரைக்கும் உங்க அம்மா வயித்துல இருந்த? யோ வக்கீலே, ஒரு ப்ளோல போகும்போது நடுவுல குறுக்கால வராதன்றல. இதுக்கு பேர் தான் யுவர் ஆனர் குறுக்கு விசாரணை. நான் குறுக்க வருவேன். ஐயா ஏன் மூஞ்சி தெரியாதியா? குறுக்க போவாதீங்க, இப்படி நின்னு பேசுவீங்க. இப்ப நான் சொல்றதே வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க மிஸ் பிரியா சொல்லுங்க. நான் பிறந்தப்போ 5 வயசா இருந்தேன். 5 வயசு இருக்கும். அந்த நேரத்துல எங்க வீட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டம். நீ பிறந்ததுக்கு அப்புறம் எல்லார் வீட்லயுமே சாப்பாடு கஷ்டம். சரி சரி சொல்லு. அந்த நேரத்துல எங்க ஊர்ல வீரபாகுன்னு ஒரு அங்கிள். வீரபாகுவா? ஆமா. அவர் அவங்க அக்கா வச்சு ஒரு பேக்கரியை ஓபன் பண்ணாரு. அந்த பேக்கரியில தினமும் அவர் பண்ணு வேக வைப்பாரு. அந்த வேக வைக்கிற வாசனை என் வயித்துக்குள்ள பசியை தூண்டுச்சு. ஐயா அந்த பசி எனக்கு ஒரு வெறிய தூண்டுச்சு. அப்புறம் அந்த வெறியில ஒரு நாள் நான் திருட ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும் திருடிட்டே இருக்கேன். ஏமா ஒரு பண்ணு திருடுனதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, அதுக்கப்புறம் எதுக்கு நீ பிட் பாக்கெட்டா மாறின அத சொல்லு. அதுவும் ஒரு நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இருங்க நோட் பண்றேன். பேனா இல்ல தானே? ஆமா என்ன பண்றீங்க? அதுவும் ஒரு மிகப்பெரிய கதை. சொல்லுங்க. பிக் பாக்கெட் தொழில் வந்து மோசமானது கிடையாது. அது ஒரு கேவலமான தொழில்மா. அத கேவலமான தொழில்னு சொல்லாத. பின்ன என்ன கோவலமான தொழிலா? நல்லா இல்ல. எது? நீ கொடுத்த கவுண்டர். சரி சொல்லு. நீ ஒரு கவுண்டர் கூட சிரிக்கிறாங்களா பாப்போம். வரும் இனிமே தான் வரும். இப்ப பாருங்க எப்படி மடக்கறேன்னு. யோ என்னையா பண்ற? இதான் குற்றவாளியை மடக்கிறது. எப்படி மடக்கணும் பாத்தீங்களா? அப்பா ஒருத்தன் தட்டினா ரைட்டு. அவனுக்கு தமிழ் தெரியாது. வாரம் பிரதோஷம். பிரதோஷம் என்னைக்குமா அது? புதன்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு ஜலதோஷம், அதான் போல கோயிலுக்கு. ஒரு டைலாக் பேசிட்டான். பிரதோஷம் ஜலதோஷம் ரைட்டு. சரி சொல்லுங்கம்மா. பிரதோஷம்னா என்ன? என்ன? கோயில்ல கூட்டமா இருக்கும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன். இவ போனதுக்கு அப்புறம் தான் கோயிலே கூட்டமா இருக்கும். மண்டையில போட்டுருவேன். சரி எதுக்கு விலங்க கையில பாட்டாம இப்படி போட்டு வந்துக்கிற? இல்ல இது 10ல அதனாலதான். உன் சைஸுக்கு இப்பதான் ஆச்சரிக்கிட்ட அளவு கொடுக்கணும். என்ன கொடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டைலாக் போட்டேன். சரி சொல்லு. எதுக்காக? அன்னியரசி அவரை கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற சொல்லுப்பா பாவம். மூச்சு விட்டு எல்லாரும் மொத்தம் விட்டுறாம. சரி சொல்லுங்க. எதுக்காக கோயில் குருக்களை கொலை பண்ண பார்த்தேன்? அதுதான் பிரதோஷம்னா என்ன?
கோயில்ல கூட்டமா இருக்கும். கூட்டமா இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல எங்க கைவரிசையை காமிச்சு அங்க இருக்கிற லேடிஸ் கழுத்துல இருக்கிற அந்த நகைங்களை எல்லாம் திருடணும் அப்படின்ற எண்ணத்துல நான் கோவிலுக்குள்ள வேகமா போனேனா, அப்புறம் போய் அங்க இருக்கிற லேடிஸ் கழுத்துல இருக்கிற செயினை கட் பண்ணலான்னு கைய கொண்டு போனேன். ஐயா, திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? புளியார் கோயில இருக்கிற புளியோதரை தரேன், வாங்க 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 அப்படின்னு கேட்டுதா? ஆமா. இரியா புளியோர் சோறு வாங்கிட்டு வந்து. சார் சார் எங்க பாருங்க? புளிசோர் போறாங்களா? ஓ, அந்த அன்னைக்கு கோயில்ல போட்ட சார். வாங்க சார். நீ வாய்ஸ் குத்தியா? ஐயோ, நான் கோயில்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு 2 காமெடி பண்ணிட்டாப்ல. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அப்போ அந்த சத்தம் என் காதுல கேட்டுது. பிள்ளையார் கோயில்ல புளியோதரை தராங்கன்னு. புளியோதரையா நகையா, நகையா புளியோதரையான்னு முடிவு பண்ணேன். புளியோதரை தான் நமக்கு முக்கியம். ஆமா ஆமா. நகை அப்புறமா பாத்துக்கலான்னு நேரா பிள்ளையார் கோயில நோக்கி ஓடுனேன். நோட் திஸ் பாயிண்ட் வரானே, நோட் திஸ் பாயிண்ட். ஓடும் பொழுது ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஓஹோ, பொரி உண்டி நறுக்கி நிக்கிறீங்க. ரைட்டு. கோயில நோக்கி ஓடும் போது நடுவுல குருக்கள் அவர் மணி அடிக்கினே வந்தாரு. சரி. லைட்டா தட்டுனேன், கீழே விழுந்து வாயை பொளந்துட்டாரு. இது போய் கொலை கேஸ் சொல்றாங்க வக்கீல். ஐயா மேல வச்சிட்டு வர்றாரு, எப்படி மணி தட்டணும்? ஐயோ சார், என்ன சார் நீங்க? அவ இடிச்சது கோயில் அடிச்சிட்டு வந்த மணி இல்ல. ஆஹா, அதுக்கு காரணமே இவதான் சார். புடிச்சு உள்ள போடுங்க சார். ஐயா போட முடியாதீங்க. ஏன் சார்? ஐயா நம்ம ஜெயில 600 பேருக்கு சோறு போடுறோம். ஆமா. அந்த சோறு எல்லாம் இவ சாப்பிட்டானா சர்க்கார் திவாலா ஆயிடாது. ஓஹோ, ஓ, அதனால இவங்க உள்ள போட முடியாது. போட முடியாது. வக்கீல் என்ன உள்ள அனுப்பி கரிசோறு ஏசி ரூம்னு சொல்லி ஆசை காமிச்சு இப்ப வெளியில அனுப்புன உன்னை உண்மையாலுமே கொண்டுட்டு உள்ள வந்து கரிசோறு தின்றுவேன். நீ கவலைப்படாத, நான் தான் கேடி லாயர் கிருஷ்ணமூர்த்தி. என்கிட்ட வந்துட்டு இல்ல, இந்த வழக்க ஃபுட் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன். என்ன சார், நீங்க தீர்ப்பை சொல்லி அனுப்புங்க. இவங்க இன்னிலிருந்து விடுதலை பெறாங்க. நாங்கள் விடுதலை பெறோம். ஸோ அடுத்த டீம் பத்தி சொல்லணும்னா ஆர்கே சூர்யா. ஆர்கே சூர்யா வடச்சென்னை பல மன்னன், அதாவது பல கெட்டப் மன்னன். ஆமா, பல கெட்டப் போடக்கூடியவர் தான். ஸோ இன்னைக்கு என்ன கெட்டப்ல வராரு தெரியல. அண்ட் அவர் மட்டும் வரல, அவர் கூடவே சேர்ந்து வந்து ரியாஸ், நிவ்யா அண்ட் மைத்திலி வர போறாங்க. எப்பவுமே அவர் தனியா வர மாட்டாரு, 2 மனைவியோட வருவாரு, இல்ல 2 காதலியோட வருவாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாரு தெரியல. கெட்டப்ல உண்மையிலேயே ஒரு 2 பொண்டாட்டியை கூட்டி வராரு. இந்த எபிசோட் 2 மனைவியோட வராரு, அடுத்த எபிசோட் 2 குழந்தையோட வருவாரு. அந்த அளவுக்கு கெபாசிட்டி உள்ளவர். சோ அவங்க வெல்கம் பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் ஆர்கே சூர்யா அண்ட் டீம். வணக்கம், நான் தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஜேடி. என்னை பார்த்தா அத்தனை ரவுடியும் பயப்படுவாங்க, ஆனா நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். இது அன்னபாரதி படம் அந்த காஸ்டியூம் தானே? அவுத்து குத்துறாங்க, அப்படியே போட்டு வந்துட்டேன். வேற லெவல்ல. யாருக்கும் பயப்பட மாட்டீங்களா? பின்னாடி உங்க பொண்டாட்டி வந்திருக்காங்க பாருங்க. எங்க எங்க? ஓ, நகைச்சுவையா? எங்கம்மா? பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. பிரீத்தி, உனக்கு விவரம் பத்தல. பேய்க்கு பயப்படாதவங்க கூட இருக்காங்க, ஆனா பொண்டாட்டிக்கு பயப்படாதவங்க யாருமே இல்ல. என்ன சேதனை, நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட் பா. அவர் உங்களை தான் சொல்லிட்டு இருக்காருங்க. அவரை ஏன் உள்ள இழுக்கிற? அவரா? நானாச்சும் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் பயப்படுவேன், ஆனா அவரு பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கெல்லாம் பயப்படுவாருமா. டேய் நிறுத்துடா. பொண்டாட்டினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுனா அம்மா அழுகிறதும், அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம அழுகிறதும் பெரிய விஷயம் இல்லடா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம கால் மாட்டில் உட்காந்து ஓடு அழுகுறாளே, அதுதான்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துலயும் தாலிக்கு மரியாதை இருக்குன்னா அது கட்டிக்கிட்டு வந்தவனா இல்லடா, கட்டிக்கிட்டு வந்தவனா. என் கண்ணு திறந்த தெய்வமே, கையை இழுத்த தெய்வமே. என்ன காமெடியில் இவ்வளவு சண்டையாகி போச்சு. நான் இங்கிட்ட ஒன்று சொல்றேன், மகேஸ்வரி ஒன்று சொல்லுது. பாவம் அவன் அங்கே திண்டாடி கிடைக்கா. சண்டை விடாம பண்ணுங்க. யோ ஏட்டு, அந்த கந்து வெட்டி கோயந்த கொலைகேஸ்ல ஒருத்தனை புடிச்சுன்னு வந்தமே, அவனை சீக்கிரம் உள்ள அனுப்பியா. வாவா தியாரே ஊட்டாண்ட நீ வரா கட்டி நீ விடமாட்டேன் ஜாம்பஜார் ஜக்கு நீ பப்ளிஸ் கக்குசி மக்கு. என்னது கூப்பிட்டீங்க? ஏய், என் பொண்டாட்டி ஊர்ல இல்லடா. அதான் அதுக்கே ஏய் இல்லடா, என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல. 2 நாள் நான் இங்க தான் இருப்பேன். உன் மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு, அதை விசாரிக்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், என் மேல கொலை கேஸா? சார், என் மூஞ்ச நல்லா பாருங்க, நான் கொலை பண்ற மாதிரியா தெரிறேன்? இல்ல, 10 பிட் பாக்கெட்டு 12 ரேப்பு பண்ற மாதிரி தெரியுறேன். அந்த கேஸ் உன் மேல போடவா? சார் 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 உண்மையை சொல்லு, கந்து வெட்டி கோயந்தனை கொன்னது நீ தானே? சார், சத்தியமா சொல்றேன், நான் கொல்ல சார். நீ தான் கொன்ன. நான் கொல்ல சார். நீ தான் கொன்ன, அவன் மேல உன் கை ரேகை தான் இருந்தது. சார், சத்தியமா சொல்றேன், நான் கொல்ல சார். இங்க வேணா பாருங்க சார். டேய், கை ரேகை எங்கடா? அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். டேய்,
ஏன் ஏன் என்ன 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 இப்பதான் தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா. அண்ணன் பாரதி நினைச்சிட்டியா? நான் இந்த கொலையை கண்டுபிடிக்க வந்தவன்டா. கைரேகை என்ன கண்டுபிடிக்க சொல்ற? அவ்வளவுதான். உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தருவேன். அதுக்குள்ள சீரியல் ஒன்று பார்த்துட்டு வந்தேன் சார். டேய், டிவி பார்க்க டைம் தரலடா உனக்கு. டிவி பார்க்க டைம் தரல. உண்மையை யோசிச்சு ஒழுங்கா சொல்ற. அமைதியா உட்கார்றா. என்னடா இவன் போலீஸா இல்ல பைத்தியமானே தெரியல. கண்டுபிடின்றான், கைரேகன்றான். அடியே அடியே நிப்பாட்டி. அடியே நிப்பாட்டி. நேடி நாய் பேதி பண்ண மாதிரி குனி குனி அழுகுறா. துக்கம் தொண்டைய அடைக்குதுங்க. காப்பரேஷன்கார் ஃபோன் பண்ணு, அவனே வந்து அடைப்படிப்பான். உங்களை இந்த நிலைமையில பார்க்கவா நான் வந்தேன். ஓ சட்டியோட உட்காந்துருப்பேன், முன்னாடி வந்து செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால போட்டு லைக் வாங்கலாம்னு பாக்குறேன். கொன்று வேண்டி உன்னை கொன்று. மாமா கம்பீரமா நடப்பியே, இப்படி கம்பிக்குள்ள மாட்டிக்கிட்டியா மாமா? மாமா நம்ம பொள்ளிங்க ரெண்டும் தெருவுல நிக்குது மாமா. ஆண்டி கரண்ட் போச்சா? ஏன் மாமா ஜெயிலுக்கு வந்து மொக்க காமெடி அடிக்கிற? நீ வேணா ஒரு நல்ல 4 காமெடி அடி, சிரிப்பாங்க. ஓக்குள்ள பேர் பண்ணா எப்படா நல்ல காமெடி வரும்? நாயே நிறுத்து. நான் போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புலம்பல் ஸ்டேஷனா? யாருமே நீ? நான் தான் சார் இவரோட பொண்டாட்டி. என் மாமாவை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. அடியே கல்யாணம் ஆனதுல என்ன சேர்த்து வச்சதே கிடையாது, பிரிஞ்சு இருக்க முடியாதான். கொன்று வேண்டி உன்ன. இப்போதான் ஏதோ 2 குழந்தை இருந்ததா பேச்சு பட்டுது. சந்தேகப்பட்டுட்டானே. ஐயோ 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 நிறுத்துமா நிறுத்துமா, நம்புறமா நிறுத்துறமா. ஐயோ ஆமா அம்மா, நீ யாருமா? சார் அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? என் மாமனோட 2வது பொண்டாட்டி நான் தான் சார். என் மாமன் இல்லாம நான் எப்படி வாழ போறனோ? இப்படியே வாழ்ந்துருமா. யோசிச்சு சொல்றேன் சார். சார் அவன் என் பொண்டாட்டி சார். போங்க சார் வெளியா. அடியே நான் தான் ஏமான் சாஞ்சி நாடி. சாரி மாமா. தம்பி கொஞ்சம் தள்ளுப்பா. அழுதிங்கம்மா அழாதீங்க. நீங்க அழுறத பார்த்தா எனக்கு அழுவ வருது. இனிமேல் எங்களை யாரு சார் பார்த்துப்பா? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு. சார் நீ கரெக்ட் தானே? சார் உங்களாதான் என் குடும்பத்துல பிரச்சனை வரும். நீங்க முதல்ல வெளியே போங்க. ஏய் நான் தாண்டி உங்க பொண்டாட்டிங்க. ஐயோ நான் தாண்டி உங்க புருஷனுங்க. சொல்லுமா என்ன வேணுமா? ஏமாங்கிறீங்க, போமா வீட்டுக்கு. இப்படிலாம் சொல்லாத மாமா. போலீஸ் உன்னை புடிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னது எனக்கு கை ஓடல காலு ஓடல. அதனால உனக்கு ரொம்ப குளிருமேன்னு உனக்காக பெட்ஷீட் வந்திருக்கேன் மாமா. பெட்ஷீட் அடி போடி. நான் கூட உனக்காக கொஞ்சம் வச்சுட்டு கூட பேசலாம். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் மீன்லாம் வாங்கி வந்திருக்கேன் மாமா. இந்தா காண்டி பத்தியா மொக்க காமெடி கைத்துட்டாங்க பாரு. ஜாமீன் வாங்கி சொன்னா மீன் வாங்கிடுறாங்க. முதல்ல ஜாமீன் வாங்கி போங்கடி. யாண்டி உயிர் அடிக்கிறீங்க? மாமா நீ சொல்லிட்டல, என்னோட ஒட்டு மொத்த சொத்தையும் வித்தாவது உனக்கு நான் ஜாமீன் வாங்குறேன் மாமா. அடியே ஏய் ஏய் நீ அடி என் புருஷனுக்கு ஜாமீன் வாங்குறது? என் உயிரா போனாலும் என் மாமா நான் ஜாமீன் எடுப்பேன். இந்த மூஞ்சியை வச்சுட்டு பிச்சை கூட எடுக்க முடியாது. இது ஜாமீன் எடுக்குதான். ஜாமீன் சொன்னா அவ்வளவுதான்டி. நான் தானே ஜாமீன் எடுப்பேன். ஏய் நான் தான் ஜாமீன் எடுப்பேன். நான் தானே ஜாமீன் எடுப்பேன். பாருடி நீங்க 2 பேரும் மாமாக்காக மாத்தி மாத்தி ஜாமீன் எடுத்து சொல்றத பார்த்தா என் உடம்பே குளிர்துடி. யாரா ஒருத்தர் வேகமா ஜாமீன் எடுடி. டாடி இந்த கருவாயை மட்டும் நீ ஜாமீன் எடுத்து வெளியில வந்தா. கருவாயா? ஏய் இந்த பன்னி குரங்க மட்டும் நீ ஜாமீன் எடுத்து வெளில வந்தான்னு வெச்சுக்கோ. பன்னி சொல்லு குரங்கு சொல்லு. அது நான் பன்னி குரங்கு. யோ மூதேவி, நீ மட்டும் அவ ஜாமீன் எடுத்து வெளியில வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் இந்த முள்ள மன்றியை மட்டும் நீ ஜாமீன் எடுத்து வெளில வர வச்ச அவ்வளவுதான். ஏய் நீ ஜாமீன் எடுத்து இந்த குரங்கு வெளில வந்தது அப்படியே கழுத்துல ஒரு குத்து. நீ சொல்லி இந்த போறமாக்கு வெளில வந்தான்னு வெச்சுக்கியா காதுல ஒரு குத்து. ஏய் இந்த நாதேரி மட்டும் நீ எடுத்து வெளில வந்துச்சு வயித்துல ஒரு சொருவு. ஏய் அவ சொல்லி நீ ஜாமீன் எடுத்து வெளில வந்தான்னு வெச்சுக்கியா அப்படியே நிப்பாட்டு. அப்படியே நிப்பாட்டு.
அவளுக்குன்னா 2 குழந்தை இருக்குது. உனக்கு ஒண்ணு கொஞ்சம் கீழே இறங்கடி. கீழே வா குத்தா. என்ன? ஐயோ வாணடி நீ அடிப்பியா? ஏன் நான் அடிக்க மாட்டேனா? ஏன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு மட்டும் 7 முழத்துக்கு பூ வாங்கி கொடுத்துருப்பேன். அடி நிப்பாடி நீ. நீங்க யாரும் ஜாமீன் எடுக்க வேணாம். போங்க நீ போய் தொலைங்கடி. அடி பாவிகளா. பாத்தியா மாமா நீ அழுவாத மாமா. எல்லாத்துக்கும் காரணமே அவதான் மாமா. ஆமா பாத்தியா மாமா எப்படிலாம் பேசுற அவ. நீ ஏறி ஜாமீன் ஏறமா மாடி. நாள பட்டு புடவை கட்டிட்டு வந்தபடி பட்டு புடவை கட்டிட்டு வந்தவ. ஆமா பழைய பட்டு புடவை கட்டி வந்த உனக்கு புதுசா பட்டு புடவை வாங்கி கொடுத்தனே மேனாமின்க்கு மேல ஆடனல. ஏறமா மாடே நீயே ஜாமீன் ஏறி. எருமா மாடா ரசிக்கிறீங்க. போய் அந்த சைடு யார பத்தி எருமா மாடுற. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். மாறி நீங்களே அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் போட்டு அடிக்கிறேன்டா. தள்ளுறா யாரா நீ குடுங்க. ஓகே, ஸோ நம்ம காமெடி கிளப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்த பெர்ஃபார்மன்சஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணும்னா ஜட்ஜஸை கூப்பிடணும். ஸோ ஜட்ஜஸ் வெல்கம். ஸோ ஜட்ஜஸ் இன்னைக்கு த்ரூ அவுட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். முதல்ல நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். போக மகேஸ்வரி காமெடி குடிச்சே போதுப்பா. ஒரு எபிசோடுக்கும் நான் ஏன் நம்புறேன்னா இன்னைக்கு முத்தண்ணன் தூங்கல, கிளாஸ் பெருசா போட்டு சரியில்லை சேர்ல, அதனால இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். நீங்க சரியா பார்க்கல. சவுண்ட் வந்துச்சா கொரட்டை சத்தமா? சில நேரம் அவன் கொரட்டையில் அவனுக்கு எடுத்துக்கோ. பாத்தீங்களா யாரு பண்ணுவேன். நீ தான்டா படுறா. ஓகே, சோ எப்பவுமே வந்து அண்ணன் நம்மள சம்பளம் கன்ஃபார்ம். அடுத்த எபிசோட் இருக்கு நமக்கு. அல்ல பழையிடுக்கோ. சரி மாமா முடிப்பா. இருமிட்டு இருக்கு பாச்சா. செகண்ட் முடிப்பா. அட பாய். சொல்லாம ஓட்டிங்க. அட மாஸ்க் போடுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் இந்த 15 ரூபாய் அந்த மாஸ்க் உட்கார்ந்து பேசி 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த மாஸ்க ஒண்ணு இங்க போட்டிருக்கான், நல்லா வரணும். இல்லாட்டி இங்க போட்டிருக்கான். ஓரளவு ட்ரை பண்ணி பார்ப்போம். காதுல போட்டிருக்கான். ஆனா வலது காது இறைவன் படிச்சு நல்லா போச்சு. அப்பதான் மாஸ்க் மாட்ட முடியும். நான் மயக்க புச்சி நல்லா வரணும்னு சொன்னனே. இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் காமெடி வேற. இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு கொண்டு வந்து ஒன்னு ராசில போ. சொல்ல போறாரு மைக்க கஷ்டப்பட்டு வேலையும் கீழே பிடிச்சு நின்னு. ஓகே, சோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே டீமோட இன்னும் சூப்பரான நகைச்சுவையோட வர ட்ரை பண்ணுவோம். அதோட நாங்கள் சந்திக்கிறோம். until then bye bye from the entire team of Comedy Club.